ஹலோ மக்களே, வெல்கம் டு விசில் பாடி கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி 1ல் டோர் எஸ்கேப் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கிராணி 2ல் டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்கள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. இன்றைக்கி நானும் கிராண்ட்பாவோட புதுசாக நான் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். கிராண்ட்பா பழகினது. ஆனால் ஐ திங்க் நான் கிராண்டி 2ல் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அது பழசு. ப்ளஸ் அது முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஒரு ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர்லையாவது எல்லோரும் நல்லா இருக்க பாருங்கள். நான் தான் சோம்பேறிமை எல்லாம் இந்த இயரை கடத்துட்டேன். இந்த இயரை சோம்பேறிமை போகுது. சரி, ஓகே, உங்களை கூப்பிட்டாச்சு. நம்ம இப்போ அப்படியே அவங்க வராங்கன்னு பார்த்தா அவங்க வந்திருப்பாங்க, வாயிலே விட்டுருவாங்க. அதனால் இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இருந்தால் வருவாங்க, வர கட்டி போவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மூக்கு இழுத்துக்குச்சு. அதனால தான் கொஞ்சம் பேசுறது கரெக்டாக வரல. கிராணி ஒத்தாள் நீ தான், சீக்கிரம் ஓடு. ஸ்பைடர் பெல் அடிச்சுன்னா கூட தெரியலையே. சரி, ஓகே, ஓடும். ஓடு 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 ஓடு. இங்கே இருக்க ஏதாவது கீ இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். இங்கே டக் டேப். ஏன்னா எனக்கு எஸ்கேப் தேவையில்லாதெல்லாம் கொடுக்குறீங்க. சரி, ஓகே, அப்படியே இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. ஐ திங்க் இந்த மோடில் இங்கே பொருள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பொருள் இல்லை. நான் சீக்கிரம் போயிட்டு கன் எடுக்கணுங்க. கன் எடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்பாட்ஸில் இங்கே கன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட 75% இங்கே தான் இருக்கும். கண்ணு இல்லை இருக்கும். நான் சொன்னேன்ல, என்கிட்ட 20% இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. சரி, ஓகே, இப்போ நம்ம சத்தத்தை போட்டு கிராணி வர வச்சிருவோம். இப்போ எத்தாப்பிலே கிராணி வந்தால் நம்ம மாட்டிப்போம். என்ன அல்லோ இவன் என்ன இங்கே வரான்? நான் கிராணியை தானடா கூப்பிட்டேன். இவன் இங்கே வரான். மொட்டை பைய அழப்பாவி. மொட்டையை சொட்டையை சேச்சிங் ஓடுறா மாப்பிள்ள போட்டான். இந்த 2 பேங்களையும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டங்க. அதான் கிராணி 1ல் ஈஸியாக ஒரு அடி கூட வாங்காமல் எஸ்கேப் பண்ணேன். கிராணி 2ல் செவட்டிலே ஒன்று வாங்கினேன். சரி, பரவாயில்ல, அப்படியே தீத்திக்கிட்டு போவோம். கை காலை கீழே உடச்சி வச்சிடக்கூடாது. அப்புறம் ஸ்லோவாக நடப்பான். இவன் நார்மலாக நடக்கிறதே பாட்டியோட மோசமாக நடக்கிறான். இதில் வேற காலை வச்சு விட்டேன் எப்படி நடக்க போகிறான்னு தெரியல. சரி, ஓகே, ஏன்டா இவ்வளோ பொறுமையாக சீனை போடுறீங்க? ஓகே, கிராணி ட்ராப் வச்சிடக்கூடாது. நம்ம போடுறோம்ல, பாயசத்தை போட்டுற வேண்டியதான, ட்ராப் வச்சிடக்கூடாது. இந்த வீடியோவில் முடிக்க பார்க்குறேங்க. ஏன்னா நான் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாட்டு வச்சுட்டேன் தெரியுமா. ஒரு தடவை வீடியோ கட் பண்ணும் போதெல்லாம் வெளில போயிடுச்சு, சாரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு எண்டிங் கூட சொல்ல ஒரு பாட்டுக்கு. அதனால் என்னை மன்னிச்சிருக்கேன். கிராண்ட்பா போகிறாங்க. கூணு எப்படி போதான் போகிறாங்க. கூணு அடுத்து கிராணி ரொம்ப ஓவராக கூண் போடுறாங்க. நான் ஸ்பைடருக்கு பெல் அடிச்சுன்னு சொல்லி கிராணி மேலே வந்துட போகுது. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது மேலே போய் கிராண்ட்பாவை கூப்பிட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ணை எடுத்துப்போம். என்னைய செவட்லேயே விட்ற கிராணி முதல்ல ஒன்று தான் போட போகிறோம் பாரு. கிராணிக்கு இன்னைக்கு சங்கு ஊத போகிறோம் பாருங்க கைஸ். எப்படியாவது ஒருத்தரையாவது போடணும் கைஸ், இல்லைடா முடிஞ்ச கஷ்டம். இங்கே அடித்த மாதிரி செவட்லேயே ஒன்று விடுவா கிராணி. இங்கே கிராண்ட்பா கேம்பா வந்துடக்கூடாது. அதுதான் கொஞ்சம் இது. எங்கடா போச்சு கிராணி? சத்தம் போட்டேன், வந்திருக்கணுமே. கிராணி சீக்கிரம் டைம் ஆகுது. நான் எஸ்கேவை முடிச்சுட்டு போவேன். நாளைக்கு வேறு எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்குது. எனக்கு மட்டுமான்னு தெரில. சில பேருக்கு 5, சில பேருக்கு 2 ரீஓப்பனிங். எனக்கு நாளைக்கு 2 ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படி இல்லை. அதனால் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். இவன் ஏன் வந்துருக்கானே? என் பிளான்லேயும் வந்தாங்க குயிடுறான். சாப்பிடா மொட்டையா. ஏய், என்ன நேற்று அப்போ அடித்தம்மா இப்போ அடிக்கலான்னு பார்க்குறியா? அப்படி கிளவி. நான் எப்போவுமே மாட்ட மாட்டேன். முஞ்சா வந்து பிடிச்சிக்கோ, பிடிக்க முடியாது. தோசைகள் எங்கே கடமை ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம சீக்கிரமாக பொருளை தேட ஆரம்பிக்கக்கூடாதுங்க. ஏன்னா 8ஆப்பில் கிராணி வந்தால் ஒரே பொருள் போட்டுருவா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகும். கிராணி என் பிளானை வந்து சொதப்புறதே இந்த கிராணி தான். ஏன்னா ஸ்பெஷல் கீயாக தான் எடுத்துருக்கணும். சரி, எனக்கு தப்பு. எப்படி அடி வாங்குறேன் பாருங்கள். 2 நாள் இந்த கிராணியாலே வேஸ்ட்டாக போச்சு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்
இவளால் 2 நாள் வேஸ்ட்டாக போகுது. என்னடா இப்பெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ எப்படியாவது இந்த கேம் சீக்கிரமாக முடிக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு வழியில் தான் முடிக்க முடியும். இந்த கிராண்ட்பா பொறுமையாக வந்து என் பேனை மொத்தத்தையும் எடுத்துடுறான். அவனுக்கு ஒரு மோடு செட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த நேரத்தில் தான் நீ வரணும்னு. கிராணிக்கு சத்தங்க இதை கேட்டுற போது ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வாடி மட்டும் ஏற்றிக்கிறேன். ஏங்க ரொம்ப நேரம் அந்த கிளவிய மட்டும் காணும்னு பார்த்தேன். இந்த சிலிண்டர் பெல் அடிச்சிருச்சோ. இந்த கரெக்டு பையனை பிளானை வந்து ஃப்ளாப் பண்ணுறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது அவனை ஃப்ளாப் பண்ணியிருக்கணும். இல்லைனா நம்மளை அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ளாப் பண்ணிடுவானுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக இந்த 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 ஷார்ட் கன்னை கண்டுபிடிக்கணுங்க. இந்த கன்னை வச்சு மொத்த பேரும் ஒரே செகண்டில் போட முடியல. கதை திறக்குதா? செகண்ட் அடிக்கி. அடா பாவீங்களா, என்ன கிடச்சிருக்கு? பெட்லாக்கி இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். நம்ம டோரஸ் கேமுக்கு தேவைப்படும். சரி கிராணி சீக்கிரம் ஒன்றை போடுறேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது கைஸ். சத்தம் போட கேட்டு போய் தான் முதல்ல மேலே வருவான். அவன் போட தள்ள கூட அப்படியும் வர மாட்டான். எப்படியாவது கிராணி கூட வந்துடுறாங்க. அப்படின்னா 2 பேரையும் போட முடியல, ஒருத்தர் தான் போட முடியாது. அப்புறம் ஒருத்தர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிடுறாங்க. அதனால நான் என்ன பண்ணுறது இல்லை. கிராண்ட்பா வரானா? இல்லை போடு கிராணி தான். எடுத்தடி கிராண்ட்பா சட்டு நீங்கள் வந்துட்டு இருப்பான். என்ன அடிக்கிற? கீழே ஒன்று சாவு. வா அடுத்து நீ தானே. சாவு. ஏன்னா நான் சும்மா நான் அவ்வளோலாம் வெறியாக மாட்டேன். இந்த 2 பேரும் நம்ம ஜோடு போட்டு கொடுத்துருக்கு. வா தூரப்படும். இப்போ நான் போய் வெப்பனுக்கு எடுத்து முதல்ல இந்த வெப்பன் எடுக்கணும். இதுக்குள்ள என்ன இருக்குது? டோர் ஹேண்டில். எஸ்கேப்புக்கு தேவையான தான் சட்டுன்னு கிடச்சிட்டோம். நான் 2 பேரும் எங்கே அங்கே இருக்காங்களா? நான் சீக்கிரமே அந்த வெப்பன் எடுத்து முதல்ல இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளணும். அதான் முதல் வேலை. இங்கே ஹேண்ட்வீல் போடு. எல்லாம் வைப்போம், எல்லாம் பொருளும் கிடைக்கிதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடணும். அப்படியே எல்லாம் வெப்பனையும் கிடச்சிடணும். சரி அப்புறம் சீக்கிரமாக இங்கே இருக்க வெப்பன் கீ எடுத்துக்கணும். போடு நினச்ச மாதிரி வெப்பன் கீ இங்கே. இப்போ நான் அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியே போயிட வேண்டியதும். நினச்ச இடத்துலலாம் பொருள் கிடச்சிருச்சு. நான் எஸ்கே பாரதி யாராலையும் தடுக்க முடியாது. சும்மா இருந்தவனை யாரும் வெறியேற்ற சொன்னவங்க எல்லாரையும் ஃபியூஸ் தேவையில்லாது. ஓகே இங்கே எது இருக்குது? டோர் லாக்கா? இல்லை அந்த சைடு இருக்குது. எடையெல்லாம் ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? சரி ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம்னா கிராணி துரத்த மாதிரி இப்படி ஓடி வர முடியும். கூடிய சீக்கிரமாக கையிலே கண்ணை வச்சு தூத்துறவங்க. ஏன்னா இப்போ அவங்க உள்ளே வந்தாலும் வருவேன். ஐயோ இந்த கண்ணை நான் இங்கே போடுறேன். இந்த கண்ணு தாங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்தாலும் டபடபடன்னு சுட்டுருவோம். இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே சீக்கிரமாக போய் சீக்கிரமாக போய் ஒரு மேலே ஏதோ ஒன்று பண்ண மறந்துட்டேனே. எல்லா பொருளையும் எடுத்து கீழே போட்டுருவோம். தேவையான பொருள் கிடச்சி எல்லா பொருளையும் எடுத்து கீழே போட்டுருவோம். மேலே ஒரு கண்ணு கீழே ஒரு கண்ணு இருக்கணும். மேலே வந்தால் மேலே சொல்கிறது, கீழே இருந்தால் சீக்கிரம் சொல்கிறதுக்கு ஒரு கண்ணு. இப்படி 2 மாற்றி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவங்க ஸ்பேன் ஆகிடுவானுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு. அதனால் கன்னை வச்சுட்டு அவங்க வர்றதுக்குள்ளே ரெடி ஆகணும். ரெடி. இந்த டோர் ஹேண்டில் தூக்கி இப்படி போகணும். கிராணி கிச்சனில் மட்டும் ஸ்பான் ஆகிடக்கூடாது. அதான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இப்போ வேறு வால்யூம் குறைச்சி வச்சுருக்கிறதுனால பார்த்தா எனக்கு சவுண்டு வராது. அது வேறு இன்னொரு ப்ராப்ளம். உங்களுக்கு நான் போன வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் சவுண்டு வர்றதுனாலே எஃபெக்ட் மொத்தமும் போகுது. சரி கன் எடுப்போம். கீழே ஷார்ட் கன் போட்டுருந்தேன். நான் அதான் என்ன பண்ணுறது? ஐயோ கைக்கு வந்த கன் எடுத்துட்டேன். இப்போ சீக்கிரமாக சத்தம் போட்டு கிராணி வருதான்னு பார்ப்போம். அது இல்லைன்னா கீழே போய் கன் எடுத்துருவோம். வெயிட் பண்ணுங்க, நான் இது மட்டும் வால்யூம் ஏற்றிக்கிறேன். கிராணி வராங்க. சீக்கிரமாக அவளை போட்டு தள்ளிடும். நினச்சேன் நீங்கள் வீட்டோட தான் இருக்காங்க. போட்டு தள்ளிடும். போடு சாவு. அடுத்து கிராண்ட்பா எங்க? நீ சத்தம் தராட்டே வருவானே. எங்கடா கிராண்ட்பா வரானான்னு சத்தத்தை போட்டு கேட்போம். வராங்க. இன்னும் வர்ற போது மட்டும் ஸ்டெப் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. என்னன்னு தெரில. ஓகே இதை ஸ்டோர் பண்ணி இப்படி போட்டுருவோம். நவுந்து போங்க. ஐயோ எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல கைஸ். நவுற சொன்னால் இந்த கட்டையும் ஒன்றையும் பிரித்து தூக்கி போட்டுருவோம். பார்த்துக்கோ நம்மளால் வேலையை பண்ணுதுன்னா. சரி சீக்கிரமாக நம்ம லாக் ஓப்பன் பண்ணிடுவோம். லாக் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன பொருள் வேணும்னு செக் பண்ணுவோம்.
அடுத்து நான் என்ன நிறைய இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் கிரேட்டாக முடிக்க முடியும். இங்கே இதை டோர்பெல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இன்னும் நம்மளுக்கு தேவையானது பேட்லாக்கி வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஹேண்ட் வீலை ஓப்பன் பண்ணுறது ஹேண்ட் வீலில் கிடச்சிச்சு. சரி ஓகே, கையில் ஒரு சேஃப்டி ஒரு கண்ணை வச்சுருப்போம். ஆனால் நம்மளுக்கு நடந்து இந்த கிரானைட்டோட 2 பேர் இருக்கிறதுனால 2 பேரையும் சமாளிக்கிறது கஷ்டம். அதனால் இந்த இது கண்ணே கையில் வச்சுட்ருப்போம். யார் எப்போ ஸ்பானாவோன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் சரி இப்போ நான் இன்வெஸ்டிகேட் அங்கே பண்ணுங்க, அங்கே போய் தேடி பார்ப்போம். தட்டி விட்டேன்னா இல்லை நான் செத்துட்டாங்களே, எப்படி தள்ளி விட்டு அவங்க வருவாங்கன்னு எனக்கும் தோணுது. க்ரோபர் போடு தாக்கு, இதுதான் நமக்கு தேவைப்படுது. சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு அப்படியே போவோம். போய் முதல்ல திறந்துருவோமா இல்லை திறந்துருவோம் கைஸ். திறந்துட்டு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு அடிப்போம். ஓகே, இதே எடுத்துட்டு போடு பாப்பா. இங்கே போட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. இங்கே தான் கன் இருக்கான்னு பார்க்கணும். யாரோ கட்டையை வச்சு நாங்கள் நின்ன மாதிரி இருக்குங்க. கிரானியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு 12 நேரம் சுட்டிகிட்டு இருக்க முடியாது. நம்ம வெப்பனை சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம சவுண்டை ஏற்றிக்க போகிறோம். இப்போ அவங்கள அப்படியே சத்தம் போட்டு கூப்பிடுவோம். அப்போ இவங்க 2 பேரை வந்தாங்க. இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியும். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், ஸ்டெப்பு சவுண்டு வரானா மட்டும் கேடுவோம். ஸ்டெப்பு சவுண்டு கேட்குற மாதிரி இல்லை. இன்னொரு தடவை ஸ்டெப்பு சவுண்டு சுத்தமாக கேட்கல கைஸ். கிரானிங்கு மட்டும் தான் ஸ்டெப் ஸ்டோன்ஸ் போல, கிராண்ட் பார்க்கலாம் கிடையாது போல. ரத்தம் போட்டேன், இன்னும் கிரானியை காணும். வராங்க இப்போ. இப்போ கிரானி இங்கே இருக்க பேர் கண்டு தெரியாத கபோதி வாயில வச்சுக்கோ டமால். அடுத்து மொட்டை பீஸுங்க வெயிட் பண்ணுங்க. ஸ்டெப்ஸ் வராங்க. மொட்டை பீஸு வரான். கை காலெல்லாம் கிழிச்சிக்கிட்டு மொட்டை பீஸு வரான். எங்கே ஆளை காணும்? சாப்பிடா நல்லா தைரியம் தான் வந்து நீனே வந்து வாங்கிப்பேன். சரி ஓகே, இங்கே என்ன பொருளை பார்த்தேன்? யூஸ்ஃபுல்லான பொருள் வச்சு எனக்கே ஞாபகம் வரலையா. நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ஞாபகம் வரல என்ன நடந்துச்சு, எங்கே இருந்துச்சு, என்னது என்ன பொருளாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. வேணா நான் வந்து என் கீழே ஒரு ட்ராயரை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே விரெஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் மீட்டு மேலே பார்த்துட்டேன். விரெஞ்ச் ஹெலிகாப்டர் போடா மண்டையா. இதை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே ட்ராயரில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஒன்றுமே இல்லை. கிராணி மண்டமை இதுலேயே ஒன்றுமே இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு மேலே அந்த டப்பாவில் என்ன ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். சரி, சீக்கிரம் போகிறதான்னு பார்த்தா இவன் பொறுமையாக நடக்கிறான். கிராணி போன 3 தடவை அடித்து காலை உடச்சி விட்டுடுச்சு. சரி, 2 தடவை அடிச்சு. ஒரு கட்டிங் பிளேயர்ஸ். நான் இப்போ கண்ணையே எடுத்துகிட்டு கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு மேலே அந்த பொருளை ஓப்பன் பண்ணுவோம். சரி, இங்கே இருக்கனே தட்டி விட்டாங்க. ஓகே, கட் பண்ணி விட்ருவோம். கிராணி அங்கே கட் பண்ணிட்டேன். வர அந்த இதை இழுத்து விட்ருவோம். அப்புறம் எஸ்கேப் ஆடுறது தானே. ஆமாங்க, எஸ்கேப் முடிச்சிட்டோங்க. நான் இழுத்து விட்டேன்னா எஸ்கேப் முடிஞ்சுது. எஸ்கேப் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டேனுங்கிறது எனக்கே புரிய எப்படி இந்த புரிவினமாக இருக்குது. நான் எப்போ இவ்வளோ சீக்கிரமாக எஸ்கேப் முடிச்சேன்னு இருக்குது. சரி, இங்கே தானே மட்டும் இங்கே இருக்குது, சுற்றி விடு. சரி, அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பாய். கிராண்ட்பா எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். கதை தரது. சரி ஓகே, பாய் கிராண்ட்பா. ஈஸியாக டோர் எஸ்கேப் முடிச்சாச்சு. நம்ம அப்படி கிராண்டி 2ல் இப்போ அடுத்துட்டு கிராண்டி 3ல் கேட் எஸ்கேப் பண்ணுவோம். ஓகே கைஸ், பை தாத்தா, பை பாட்டி. அடுத்த வாட்டி வரும்போது உங்கள் 2 பேர் காலையும் உடச்சி விட்றேன். ஓகே, பாய் ஃப்ரம் விசில் போடி கேமிங். பாய்.